இதுல d is equal to 4 ன்னு தெரிஞ்சிருச்சு. L எவ்வளோ 9. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணட்டும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இந்த நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி எல்லாமே நம்ம கோட்லாம் போட்டு ஒர்க் பண்றதுக்கு ஆன்லைன்ல தான் பண்ணுமா? வைஃபை இருக்கணுமா இல்ல ஆஃப்லைன்ல கூட பண்ணலாமா ப்ரோ? இதுக்கு ஆன்லைன் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இதுக்கு ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணதில்லை. ஆனா ஏன்னா இது ஒரு டைமும் ரன் பண்றப்பவும் அதுக்கு மேல போய் ஃபைல் எடுத்துட்டு வருது. அன்சீப் பண்ணி இப்போ எடுத்துட்டு வரும். உங்களுக்கு அப்டேட் எதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும். மேபி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி லேட்டஸ்ட் அப்டேட் யூஸ் பண்ணி ரன் பண்ணதான்னு பார்த்துக்கோங்க ஒரு டைம். நான் பார்த்த வரைக்கும் எவ்ரி டைம் நான் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றப்பெல்லாம் அது அன்சீப் பண்ணும் ஃபைல்ஸை. டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் நெட்டு தேவைப்படும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே, வந்துட்டாங்களா? கேள்வி யூஸ் பண்ணும்போதும் தேவைப்படுமா? கெயிலுக்கு தேவைப்படாது. ஏன்னா நீங்க ஏதாவது பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டீங்களா ரெடிமேடா? அதுக்குன்னு ஒரு டிவைஸ் பேக்கேஜ் இருக்கும் கெயிலுக்குன்ட்டு. அதனால ஆன்லைன் தேவைப்படும். அதனால தேவைப்படாது மோஸ்ட்லி. பட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்லைன் ட்ரை பண்ணி பார்க்க முடியாது பின்னால. ஆஃப்லைன் ட்ரை பண்ணா கிளாஸ் கட் ஆயிடும். ஓகே ஓகே சார். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. எஸ்டிஎம் கியூபடி ஆஃப்லைன் ஒர்க் ஆகுதுன்னு போட்டு பார்த்துக்கோங்க. எஸ், ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, சொல்லுங்க செல்வகுமார். ஓகே, நத்திங். ஓகே, ஸோ சொல்லுங்க. ஒரு டவுட் தான். இது இந்த ஐசிபி ஐஏபிக்கெல்லாம் என்னன்னா டிஃபரன்ஸ் எப்படிங்க? இந்த இன்சிப் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்களே, இன்சிப் இன் அப்ளிகேஷன். இன்ஜா எனக்கு தெரியலையே. இன்சிப் ப்ரோக்ராமிங்னா ஐசிபி ஐஏபி. ஐசிஎஸ்பின்றது ப்ரோக்ராமர் பண்றதுக்கு இடத்துக்கு பேரு, அவ்வளவுதான். ஐசிபினா என்னன்னு தெரியலையே. இன்ச் ப்ரோக்ராமர் தெரியலையே. கேள்விப்பட்டது. இன்சிப் ப்ரோக்ராமிங் தான். இன்சிப் இல்ல அது இன் சர்க்யூட் சீரியல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இன்சிப் இல்ல அது. அதான் ஐசிஎஸ்பி. ஐசிஎஸ்பின்றது இன் சர்க்யூட் சீரியல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஐசிக்குள்ளவே ப்ரோக்ராம் பண்றதுக்கான எல்லாமே இருக்கும். நீங்க டைரக்டா ஐசி டேரக்டா கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதான் ஒரு கான்செப்ட். லைக் இப்போ 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 இந்த பின் இந்த ஐசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு டெடிகேட்டா பின்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் பண்றதுக்குன்ட்டு. சரியா? அந்த பின்ஸோட பேர் தான் ஐசிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, இன் சர்க்யூட் சீரியல் ப்ரோக்ராமிங்ட்டு. அப்ப இந்த ஐசி நீங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு அந்த 4 பின் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுதான் இன் சர்க்யூட் சீரியல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இன் சிப் இல்ல அதுக்கு பேரு. ஓகேங்களா? இல்ல அந்த ஆர்டினோ போர்டோட பாத்தீங்கன்னா டாப்ல 4 பின்னை மட்டும் ஒரு 6 பின் 1 2 3 6 பின் கொடுத்துருப்பாங்க பேரலா குட்டியா. அதுதான் ஐசிஎஸ்பி பின் சொல்லுவாங்க. அந்த இடத்த யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங்னா அது தெரியல எனக்கு. ஐஏஎஸ்பின்னு தெரியல. மேபி அது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ தட். நிஷாந்த் ட்ரை பண்ணிருக்காரு ஆஃப்லைன்ல. இட்ஸ் ஒர்க்ஸ். நல்லது நல்லது. ஓகே, குட் குட் குட். ஓகே, நம்ம இப்போ கம் டு த பாயிண்ட். நைஸ், தேங்க்யூ நிஷாந்த். அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. இட்ஸ் ஒர்க் ஆன் ஆஃப்லைன். நல்லது. ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நான் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன் இல்லையா? நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண பிறகு எனக்கு இந்த மாதிரி வந்துடும் டிஃபால்ட்டா. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்துட்டு இப்போ ஒரு சிம்பிளா ஒரு எல்இடி பிளிங்கை செஞ்சு காட்ட போறேன். எல்இடி பிளிங்க். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்கிட்ட இருக்கிற போர்டு இருக்கு இல்லைங்களா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். என்கிட்ட இருக்கிற இந்த போர்டுல ஒரு இன்பில்டா ஒரு எல்இடி இருக்கு. ஓகே, இன்பில்டா ஒரு எல்இடி இருக்கு. லைக் எனக்கு வந்துட்டு
இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்கு. பட் இந்த போர்டில் இந்த எல்இடி வேற இடத்துல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த போர்டில் எல்இடி இல்லையா? இங்க எல்இடி இருக்கு, பட் இது வேற வேற பர்பஸ்க்கான எல்இடி இது. இந்த போர்டில் எல்இடி இல்லை. ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு. எல்இடி டூன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் அந்த எல்இடி. ஸோ இதே மாதிரி எல்இடி என் போர்ட்லயும் ஒன்று இருக்கு. சரியா? இப்போ இந்த எல்இடியை நான் ஆன் ஆஃப் பண்ணி காட்ட போறேன். இப்போ அதுக்கான கோடிங்கை நான் இப்போ இந்த கியூப் ஐடியில ஹால் யூஸ் பண்ணி செஞ்சு காட்ட போறேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த போர்டுல இந்த எல்இடி எங்க கரண்ட் ஆயிருக்கு நான் பார்க்கணும். கரெக்டா? இந்த போர்டுல இந்த எல்இடி எங்க கரண்ட் ஆயிருக்கு நான் பார்க்கணும். எப்படி பாக்குறது? கரெக்டா? எங்க சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? எல்இடி டூன்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த எல்இடி வந்துட்டு எந்த பின்ல கரண்ட் ஆயிருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இது ஆர்டினோ மாதிரி கிடையாது இல்லையா? சும்மா வந்துட்டு 13th பின்ல கரண்ட் ஆயிருக்கும், 12th பின்ல கரண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா நியூக்ளியர் போர்டுல ஏகப்பட்ட போர்டு இருக்கு மார்க்கெட்ல. எல்லா எல்லா பின்னுக்கு எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரே பின்ல எல்இடி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. லைக் ஆர்டினோ மாதிரி. ஆர்டினோல வந்து D13 பின்ல எல்லா போர்ட்லயுமே இந்த எல்இடி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி இதுல கிடையாது. கரெக்டா? நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, we need to know இந்த போர்ட் டேட்டா ஷீட் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஓகே, இந்த போர்டுக்கு டேட்டா ஷீட் இருக்கும். அதை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ. சரியா? நெட்ல தேடலாம் கிடைக்காது. ஏன்னா நிறைய ஐசிசிலாம் கிடைக்காது. இதுக்கு போர்டுக்கு டேட்டா ஷீட் இருக்கு, அது எடுக்கணும். இப்போ அது எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். கூகுள்ல போயிட்டு ஓகே, கூகுள்ல போயிட்டு நியூக்ளியோ STM32 டேட்டா ஷீட் நெட்ல போடுங்க. ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அதாவது நியூக்ளியர் போர்டுன்னு போடணும். என்கிட்ட நியூக்ளியர் போர்டு, அதனால நியூக்ளியர் போர்டுன்னு போடுறேன். அதை போட்டுட்டு ஐசியினுடைய பேரு டேட்டா ஷீட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவர் இப்படிதான் இருப்பாரு. நியூக்ளியோ L433RCன்னு இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும் உங்களுக்கு. சரியா? இதுலவே பாத்தீங்கன்னா என்னுடைய போர்டுடைய பின்னோட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓ, இது வந்துட்டு வெப்சைட் இல்லையா? இது கீழே கொடுத்துருப்பாங்க டேட்டா ஷீட் அப்படின்னா. இருந்தாலும் என்கிட்ட இருக்கு இந்த டேட்டா ஷீட்டு. நெட்ல டவுன்லோட் பண்ண முடியும். பார்த்தேன், உங்களுக்கு லிங்க் அனுப்பினாலே அதுக்காக தான். இப்போ டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதுவா தான் இருக்கணும். நான் பாக்குறேன் இருக்கேன், இல்லைன்னா அது வேற யூசர் மேனுவல் என்னன்னு தெரியல. யூசர் மேனுவல் மீனிங் வேற. ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டெக்னிக்கல் எவாலுவேஷன்ஸ். நம்ம நியூக்ளியர் போர்டுனா அதான் மீனிங்கு. இங்க கொடுத்துருக்குறாங்களே டெவலப்மெண்ட் போர்ட்ஸ், யூசர் மேனுவல் இங்க இருக்கு. இதை கொடுத்துக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். சரியா? ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணா நாட் திஸ் இது நினைக்கிறேன். அப்படின்னா எஸ், இதுதான். ஓகே, இந்த லிங்கை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஓகே, நான் எப்படி சர்ச் பண்ணேன்னு தெரியல உங்களுக்கு. அது மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் அந்த போர்டினுடைய கான்செப்ட். UM2206 அப்படிங்கிற ஒரு போர்டு யூசர் மேனுவல் இருக்கு. ஸோ இதுதான். ஸோ இந்த மேனுவல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த போர்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. லைக் இந்த மாதிரி போர்டு இருக்குன்னா அந்த பின் அவுட் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாட் ஐ நீட் நவ், எனக்கு அந்த எல்இடி எனக்கு தேவை, எல்இடியோட பின் அவுட் தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம்னா we have to search, அவ்வளவுதான். அதுக்கு பேர் எல்இடி 4ன்னு கொடுத்துருக்காங்க என் போர்டுல. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன பேர் கொடுத்துருக்காங்க? இந்த எல்இடி கீழே எல்இடி 4ன்னு கொடுத்துருக்காங்க. தெரியுதா? எல்இடி 2 கொடுத்துருக்காங்க அதுல. சரியா? ஆனா என் போர்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா அது எல்இடி 4ன்னு கொடுத்துருக்காங்க. என் போர்டுல இப்ப எங்க லைவா இருக்கு, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்இடி 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த டாக்குமெண்ட்ல போயிட்டு சிம்பிளா I'm going to search, Control F கொடுத்துட்டு சர்ச் பண்ண போறேன் LED 4 அப்படின்ட்டு. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 5 இடத்துல இருக்கு. பாத்தீங்களா? 5 இடத்துல இருக்கு. நான் சர்ச் பண்ணா எனக்கு அந்த பின்னோடைய கனெக்ஷன்ஸ் தெரிஞ்சிடும். கீழே போறேன், இங்க இருக்கா? எஸ், அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டேன். பாத்தீங்களா? LED 4 யூசர் அப்படின்ட்டு. யூசர் மீன்ஸ் நமக்கான ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அது LED 4 யூசர்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிரீன் எல்இடி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ப்ளூ நினைக்கிறேன். மேபி கிரீனா தான் இருக்கும். அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ கிரீன் தான். ஸோ கிரீன் எல்இடி இஸ் கனெக்டட் டு ஆர்டினோ சிக்னல் D13 கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த நியூக்ளியர் போர்டு பர்பஸ் வந்துட்டு ஆர்டினோ போர்டு மாதிரியே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ஒரு கான்செப்ட். அப்போ இந்த ஆர்டினோவை விட்டுருங்க. நமக்கு STM32 தேவை இல்லையா?
STM32 பார்த்துக்கிட்டீங்கன்னா PB13 சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹிண்ட். அப்ப PB13 அப்படிங்கிற பின்ல ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதுக்கான மீனிங். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? PB13க்குள்ள அந்த எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப நம்ம இப்போ கோடிங் பண்றப்ப PB13 ஆன் ஆஃப் பண்ண போறோம். இதுதான் ஹிண்ட். நம்ம பார்த்துக்கலாமா இங்க? ரைட். இப்போ கம் டு திஸ் பாயிண்ட். இப்போ இந்த மெயின் சாஃப்ட்வேர்ல போயிட்டு இந்த ஐசி இருக்கு இல்லைங்களா? இந்த ஐசில PB13 தானே பார்த்தோம் நம்ம இங்க டேட்டா ஷீட்ல. PB13 எங்க இருக்குன்னு பாருங்க. இதுல PB13 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, கீழே இருக்கு. ஓகே, ரைட் சைட்ல பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. நமக்கு இப்ப என்ன வேணும்? ஜஸ்ட் வி நீட் டு நோ பிளிங்க் அப்படிங்கிறப்ப ஜிபிஏ அவுட்புட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஜிபிஏ அவுட்புட் அவ்வளவுதான். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இந்த பின் வந்துட்டு அவுட்புட்டா ஒர்க் ஆகும் நமக்கு இப்போ. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆன் ஆஃப்ன்றதுக்கு என்ன தேவை? அவுட்புட் தான் தேவை. அப்போ அவுட்புட்டை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சேன் ஸ்டெப். இப்போ இன்னும் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டிசைன் சொல்லிட்டீங்க இதான் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த டிசைனை சேவ் மட்டும் பண்ணா போதும். இதுக்கான கோடிங் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க வந்துடும். இதுதான் கான்செப்டிங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா என்னோட கீபோர்ட்ல வந்துட்டு Ctrl+S கொடுக்குறேன். பாத்தீங்களா? சேவ் ஆகுது. சேவ் ஆகிட்டு ஒரு கோடிங் எனக்கு கையில கொடுத்துருது. அவ்வளவுதான். தட்ஸ் இட். வேலை முடிஞ்சிருச்சு. இது டேக் சம் டைம். ஏன்னா என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்து இங்க கொண்டு போனீங்க, அதை எடுத்து இங்க போடணும் இல்லையா? கோடிங் அது கிரியேட் பண்ணுது இல்லையா? ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜஸ்ட் கிவ் லைக் ஒரு ஸ்கெலிட்டன். ஓகே, ஒரு எலும்பு கூடு மாதிரி உங்க கையில கொடுத்துருது. அது நீங்க வந்துட்டு சதையும் ரத்தமும் கொடுக்கறது உங்க வேலை. அது ஓகே, ஒர்க் பண்ண வைக்கிறது உங்க வேலை. அப்புறம் அது தட்ஸ் இட். இப்போ நான் டிசைன் பண்ணேன். ஓகே, அந்த டிசைனுக்கான ஒரு கோடிங் எனக்கு இப்போ இங்க கொடுத்துருச்சு. அவ்வளவுதான் அந்த கோடிங். மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, இங்க இருக்கா? ஐஓசி இங்க இருக்கு. கோர் சோர்ஸ் இங்க இருக்கு. இதான் இல்லையா? இதான் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்களா? ஹலோ வேர்ல்டுக்குள்ள இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி எல்இடி பிளிங்க்குள்ள போயிட்டு கிரியேட் ஆயிருக்கு. பட் பரவாயில்ல, உங்களுக்கு அதெல்லாம் காட்டாது. நீங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த எல்இடி பிளிங்கி, இந்த டிவைஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இன்க்ளூட்ஸ் கோர் இருக்கும், டிரைவர்ஸ், இந்த மாதிரி IOC.c இதெல்லாம் இருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் தான் இதுக்குள்ள இருக்கும். வேற எதுவும் இருக்காது. இந்த IO.IOC அப்படிங்கிறதுல தான் இந்த அனிமேஷன் நீங்க பாத்தீங்க. இப்போ கிராபிக்ஸ் நீங்க ரெப்ரசன்ட் நீங்க பாத்தீங்க. இந்த கோர் இதுக்குள்ளதான் நீங்க பண்ண கோர அந்த main.c-க்கான கோடிங் இருக்கும். சரியா? ரைட். இப்ப கலையை கேட்டார் இல்லைங்களா, அந்த ஹால்கான கோடிங் எங்க பாக்குறதுன்ட்டு, அதுக்கான இங்க இருக்கும். அதுக்கான கோடிங் எல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? .c-க்கான கோடிங் எல்லாமே இருக்கு. நம்ம இங்க இருந்து டைரக்டா அங்க போற மாதிரி இருக்கும். இது MSPன்னு போட்டிருக்காங்க. பட் சம்பேர் இருக்கும். ஆனா ரொம்ப உங்களால் ஃபுல்லா பார்க்க முடியாது. அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம் ரொம்பலாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி தான் நிறைய ஃபைல்ஸ், சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் உங்களுக்கு கூட வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஃபைன். நமக்கு வந்துட்டு main.c தேவை. அதை எடுத்துக்கிறேன். இங்க இருக்கு. அவ்வளவுதான். ஸோ ஒரு பிளிங்க், ஸோ ஒரு பின்ன அவுட்புட்னு சொல்லிட்டீங்க. அதுக்கான கரஸ்பாண்டிங்கான ஒரு கோட் இங்க வந்திருக்கு. அவ்வளவுதான். ரைட்டா? ரைட். ஸோ இதுல இருக்க டவுட் இருக்கா? இப்ப பண்ண ஸ்டெப் வரைக்கும் இருக்க டவுட் இருக்கா? எனிவன்? எனி டவுட்ஸ் இருக்குங்களா? எல்லாரும் கிளியர் நினைக்கிறேன். ஸோ ரைட், ஃபைன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படின்னா, இப்போ கீழே பார்க்கலாம், நீங்க போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க அந்த பின்ன PB13 அப்படிங்கிற பின் அவுட்புட் ஆயிருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா, இந்த main.c-ல பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு GPU இனிஷியலைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, MX GPU இனிஷியலைஸ்ட் அப்படின்னு இருக்கு. இது கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அங்க சொன்ன அந்த போர்ட் B13 பின் அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணிருக்காங்க நீங்க பார்த்துக்கலாம். லைக் இது மாதிரி இங்க பாத்தீங்களா, எந்த பின் 13th பின், ரைட்டா? எந்த போர்ட்னு பார்த்தா GPU பீன் போட்டிருக்காங்க. அப்ப 13th பின் உள்ள வந்திருக்கு, அவுட்புட் ஆயிருக்கு. நோ புல்ல ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஸ்பீட் லோ பண்ணிருக்காங்க, இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் கோடிங் முடிஞ்சிருச்சு. ரெடிமேடா கையில கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கோடிங் இப்ப. சரியா? ஸோ அவுட்புட்டா மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த பின் ஹை பண்றதோ லோ பண்றது, இல்லைன்னா இன்புட்டை வாங்கி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி ஏதாவது நீங்க செய்யறது, அதுக்கப்புறம் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் இதுல நீங்க. கரெக்டா? வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. வெரி சிம்பிள்.
எஸ் முகமது, டவுட் இருக்கா ஏதாவது? மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, தட்ஸ் வை. ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். ஸோ இதான் கான்செப்ட். ஓகே ரைட். கோடிங் இப்போ ரெடிமேடாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கோடிங் எழுதலாமா? ஓகே ஓகே. கோடிங் எழுதுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சும்மா எல்லா இடத்துல எழுத முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிற கோடிங்கிறதுனால அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் கோடிங் எழுதணும். ஓகேவா? அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் கோடிங்கை எழுதணும். ரைட். அண்ட் ஓகே. அண்ட் கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். என்னன்னா இது கோடிங் அது ஜெனரேட் ஆகுறது இல்லைங்களா? அது வந்துட்டு டேபு ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அது ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணணும். கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு ஃபர்கெட் பட் ஐம் ட்ரை கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். எஸ் கரெக்ட். ஸோ ஃபார்மேட்டிங் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்க, இந்த ஸ்பேஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்காது, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஏதோ சம் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா ஓகே, இருந்ததுன்னா அது ப்ராப்பராக அலைன்மெண்ட் ஆயிரும். ஓகே எல்லாமே ஓகே ப்ராப்பராக அலைன்மெண்ட் ஆயிரும். ஒரு டே கொடுத்துக்கோங்க எப்படி தரும். ஓகே கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் இது வரும் உங்களுக்கு செலக்ட் ஃபார்மேட்டிங் ஸ்கோப் அப்படின்ட்டு. என்டையர் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா ப்ராப்பராக அதுக்குள்ள அலைன்மெண்ட் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேற ஏதாவது இடத்துல இது இருந்தது, இப்போ அலைன்மெண்ட் ப்ராப்பராக வந்திருக்கு இங்கே. இப்போ கோடிங் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டேபு ஸ்பேஸ் எல்லாம் ப்ராப்பராக இப்போ வந்திருக்கும் உங்களுக்கு. இனிமேல் ஓகே இனிமேல் கோடிங் பண்ணுறப்ப ப்ராப்பராக இருக்கும். அது ஆட்டோ ஜெனரேட்டுங்கிறதுனால அது பிரச்சனை பண்ணும் அந்த மாதிரி. ஓகேவா ரைட். இப்போ ப்ராப்பராக பண்ணிட்டோமா? நல்லது. இப்போ டார்கெட் என்னது? அந்த போர்ட் பி அப்படிங்கிற இந்த பின்னை வந்துட்டு ஒரு செகண்ட் ஆன் பண்ணணும், ஒரு செகண்ட் லோ பண்ணணும். இதுதான் நம்ம டார்கெட். சரியா ரைட். பண்ணிடலாமா கோடிங்? அதுக்கு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. ஓகே எங்க எழுதணும் அப்படின்னா இந்த ஒரு செகண்ட் ஆன் ஆஃப் பண்றது ஒரு லூப் இல்லையா? அப்போ வைல் ஆஃப் ஒன்னு கூட எழுதணும். நம்ம சிம்பிளா போயிட்டு இங்க கேப் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க எழுதக்கூடாது நம்ம போயிட்டு. ஓகே அப்போ அது அகைன் கோட் அகைன் ரீஜென்ரேட் ஆகுறப்ப உங்களுக்கு அந்த கோடு அழிஞ்சிரும். அப்போ எங்க எழுதணும்? அப்போ நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பிகின் கோடுன்ட்டு, இதுக்கு கீழே தான் எழுதணும். ஓகே இது என்னதுன்னா இந்த வயலோட எண்டு. சரியா? அந்த வயலுக்கு கீழே இந்த எழுதக்கூடாது, இந்த பிகின் கீழே தான் எழுதணும். ஏன்னா ஆட்டோ ஜெனரேட் ஆகிற கோடிங்க்கு வந்துட்டு இந்த கமாண்ட்ல தான் ஹிண்ட். அதுக்கு இந்த கமாண்ட் வச்சு தான் அது ஆட்டோ ஜெனரேட் பண்ணுது கோடிங்க. அப்பதான் அதுக்கு தெரியுது எங்க இருக்குன்னு, அப்பதான் அதுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் அப்ப பிகின் கீழே தான் கோடிங் எழுதுன எப்பவுமே. சரியா ரைட். இப்போ இந்த பின் ஐ பண்றதுக்கு ஒரு லைன் எழுதுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன லைன் தான் அது. எப்படின்னா ஹால் போட்டுட்டு GPIO ஓகே ரைட் பின் ஓகே போட்டுட்டு GPIO பி போர்ட் பி யூஸ் பண்ண போறேன், அதனால GPIO பின்னு போட்டுக்கோங்க. அண்ட் GPIO பின் கேபிட்டல் பின் _13_ அந்த பின் ஹை பண்றேன். 1 பண்ண ஹை. இப்போ புரியுது இல்லைங்களா? ரைட் பண்றதுக்கு என்ன போர்ட்னு சொல்லணும் அண்ட் என்ன பின் ஹை பண்ண போறீங்கன்னு சொல்லணும், அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லணும். 1 ஃபார் ஹை. அவ்வளவு. அப்புறம் லோ பண்றதுக்கு தேவை இல்லையா? அப்ப சிம்பிளா நான் இவர்கிட்ட காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்றேன். இந்த 1க்கு மேல 0 போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளவுதான். ஸோ 1 and 0. அப்ப இந்த பின் ஹை லோ பண்றேன். கரெக்டா? அந்த அதுக்கு அடுத்தது இப்போ இந்த பின்னை வந்துட்டு நடுவில் டிலே தேவை இல்லையா? ஹை பண்ற வினி டிலே. அப்ப டிலேக்கு என்ன பண்ணணும்னா ஹால் டிலே. ஓகே இங்க வந்துட்டு ஆர்டினோ மாதிரிதான் 1000 போட்டா 1 செகண்ட் இல்லையா? 1000 போட்டுக்கோ. அப்ப 1 செகண்ட் ஈக்குவலண்ட் 1000 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஓகே அது மாதிரி போட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப இதே லைன் செட் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு கீழேயும் போட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு செகண்ட் எல்இடி ஆன் ஆகணும், இன்னும் ஒரு செகண்ட் எல்இடி ஆஃப் ஆகணும். ஸோ இதுதான் என்னுடைய பர்பஸ். எல்இடி பிளிங்க் கோடிங் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். கரெக்டா? ஸோ இதுல இருக்க டவுட் இருக்கா? எனிஒன்? யாருக்குமே டவுட் இல்லையா? அவ்வளவு கிளியரா சொல்லி கொடுத்துட்டேனா? அப்படியா? பாலா ஐ மீன் யாரா டவுட் கேளுங்க. எனிஒன்? இல்லையா? ஓகே ஃபைன். அப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ பில்ட் கொடுக்குறேன். இது பில்ட் கொடுத்துக்கலாம் இனிஷியலா. இந்த பில்ட் எதுக்கு அப்படின்னா சுத்தி மாதிரி போட்டிருக்காங்களா,
இந்த பில்டை யூஸ் பண்ணி நீங்க பண்ண கோடிங் கரெக்டா இருக்கா அப்படி செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 0 எரர் 0 வார்னிங் வந்துருச்சு எனக்கு. நான் பண்ண கோடிங் எரரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த போர்டை வந்துட்டு பவர் பண்ண போறேன். லைக் திஸ் போர்டு, இந்த போர்டுக்கு இங்க யூஎஸ்பி மட்டும் கனெக்ட் பண்ண போறேன். வேற எதுவுமே கனெக்ட் பண்ண போறது இல்லை. லைக் ஒரு எல்இடியோ இல்லை ஒரு ப்ரோக்ராமர்ஸ் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராமர் எதுவுமே இல்லை. என்கிட்ட வெறும் அந்த போர்டு மட்டும்தான் இருக்கு. அந்த போர்டை ஜஸ்ட் யூஎஸ்பி கேபிள் போட்டு கனெக்ட் பண்ண போறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ அந்த போர்டை வந்துட்டு லேப்டாப்போட பிளக்இன் பண்ண போறேன். யூஎஸ்பி கேபிள் தான். ஓகே, நார்மல் சார்ஜர் கேபிள். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இதில் கனெக்ட் பண்ற கேபிள் டேட்டா கேபிளா இருக்கணும். ஓகே, டேட்டா கேபிளா இருக்கணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அந்த கேபிள்ல. ஏன்னா அப்பதான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். நிறைய பேர் சார்ஜ் கேபிளை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ஒர்க் ஆகாது. சரியா? சார்ஜ் கேபிள் போட்டால் ஒர்க் ஆகாது. டைரக்டா யூ ஹேவ் டு யூஸ் யூஎஸ்பி கேபிள், டேட்டா கேபிள் அப்படி பண்ணணும். ஓகேவா? நல்லது. இப்போ வந்துட்டு யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டேன். எஸ். ஸோ போர்டு கனெக்ட் பண்ண உடனேவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு காட்டும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இது மாதிரி காட்டும். எஸ், வந்திருக்கா? எப், இது மாதிரி இந்த விண்டோ பார்க்குறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன், சாரி. எஸ், அகைன் ஓப்பன் பண்ணி காட்டிருக்கேன். ரிமூவ் பண்ணிட்டேன். சவுண்ட் கேட்டிருப்பீங்க, ஒரு சவுண்ட் வந்திருக்கும். இப்போ அகைன் கனெக்ட் பண்ணுறேன். எஸ், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், காட்டுறேன் இருக்கேன். லைக் திஸ், இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இது என்னன்னா இதுவுமே ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இப்போ நமக்கு. ஓகே, இதுலேயே ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ மூவி எல்லாம் போட்டு பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. பிகாஸ் நம்ம யூஎஸ்பி தான் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ உள்ள இருக்கக்கூடிய சில டிஃபால்ட் ஃபைல் நமக்கு காட்டும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல், அது மாதிரி எம்பெடட் ஃபைல்லாம் காட்டும். இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் கூட என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது எரர் வந்திருக்கான்னு நீங்க போய் பார்த்துக்கலாம். பட் இதுலலாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட் இல்லை, நான் பார்த்துருக்கேன் ஒரு டைம். ஃபர்ஸ்ட் போர்டு வாங்குறப்போ ஒரு எரர் வந்தது. நான் இந்த ஃபைல் கிரியேட் ஆகும் நமக்கு எரர் ஃபைல்ன்ட்டு, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இது எஸ்டிஎம் ப்ளூபில் போர்டு நியூக்ளியர் போர்டு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வரும். ஓகே, இது நியூக்ளியர் போர்டுக்கு மட்டும் தான் மாதிரி வருது. மற்ற இந்த ப்ளூபில் போர்டு கனெக்ட் பண்ணலாம் வராது. சரியா? தேங்க்ஸ். அதுக்கடுத்து போர்டு கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் உங்கள் போர்டு லேப்டாப்போட கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். டிவைஸ் மேனேஜருக்கு போய்க்கோங்க. ஓகே, டிவைஸ் மேனேஜருக்கு போயிட்டு எப்படி சர்ச் பண்ண தெரியுது இல்லையா? சிம்பிளா ஸ்டார்ட் போயிட்டு டிவைஸ் டைப் பண்ணா போதும். டிவைஸ் மேனேஜர் இது மாதிரி டைப் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி ஒன்று வரும். இது மாதிரி வரும். இதுல போயிட்டு இப்போ போர்டு கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அதுல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த போர்ட்ஸை கிளிக் பண்ணா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டி லிங்க் விர்ச்சுவல் காம் போர்ட்னு காட்டுது எனக்கு. இவ்வளவுதான், இது உங்களுக்கு காட்டணும். இன்கேஸ் உங்களுக்கு இது காட்டல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆகாது. ஓகே, ப்ரோக்ராமிங் ஆகாது இந்த மாதிரி நியூக்ளியர் போர்டா இருந்ததுன்னா. இதே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க? நீங்க வரும், இருங்க காட்டுறேன். ரோபோ மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க அந்த இமேஜை காட்டுறதுக்கு. ஸோ இந்த போர்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கும் ஒரு நேம் காட்டணும். இந்த டிவைஸ் மேனேஜர்ல இந்த போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்ராமர் பேர் போட்டு காட்டணும். எஸ்டி லிங்க் V2 இருக்கு இல்லைங்களா? அந்த V2 அப்படிங்கிற பேர் இதுல வரணும். ஓகே, வரலன்னா இது வந்துட்டு கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அப்ப கனெக்ட் ஆகலைன்ற பட்சத்துல நீங்க நெட்ல போயிட்டு இதனுடைய டிரைவர் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதனுடைய டிரைவர் ஓகே, நெட்ல போய் சர்ச் பண்ணா கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் சொல்லுங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸ்ன்ற குரூப்ல. சரியா? ரைட், அவ்வளவுதான். இதை மட்டும் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், வேற எதுவும் கிடையாது. சரியா? டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது டிரைவர் காட்டுறோம். அப்பதான் உங்களால ப்ரோக்ராம் பண்ண முடியும். ரைட், இன்னைக்கு எல்லாம் காட்டுங்கிறதால டேரக்டா உள்ள போறேன் நான் இப்போ. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கோடிங் பில்ட் பண்ணிட்டேன். என் போர்டு இப்போ அதெல்லாம் காட்டுது. கரெக்டா? ரைட், இப்போ சிம்பிள். யா, சொல்லுங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்புறம் இப்ப கேக்குதா? யா, சொல்லுங்க. எஸ்டி லிங்க்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ண டிவைஸ் மேனேஜர்ல போனேன். எஸ்டி லிங்க்லாம் காட்டுச்சு. ஓகே, ஆனா எல்இடி லிங்க் அப்லோட் பண்ணும்போது வந்து எஸ்டி லிங்க் இஸ் நாட் இன் டிஎஃப்யூ மோடு அப்படின்னு வருது. அதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு அப்டேட் பண்ணணும். நீங்க எனக்கு நேத்து தான் அப்டேட் பண்ணேன் நானு. அது டிஎஃப்யூ மோட் இல்லைன்னு சொல்றப்போ உங்களுக்கு கீழவே வந்து அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் காட்டணும். டிஎஃப்யூன்றது என்னன்னா அந்த போர்டை ஃபிளாஷ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் ஆக்சுவலி அது. ஓகேவா? சம் ஜஸ்ட் லைக் வித்தவுட் யூசிங் எந்த ஒரு ப்ரோக்ராம் இல்லாம அந்த ஐசி அப்படி நீங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு வே ஆக்சுவலி அது மாதிரி பண்றதா அது.
பட் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க. நான் அகைன் உங்களுக்கு கால் பண்ணி நான் வரேன் உங்ககிட்ட நான். சரியா? அது ரொம்ப சிம்பிள் தான். பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஆனா அந்த வந்து ஃபோட்டோ ஆர்டினோ ஐடி இருக்குல்ல, ஆ ஆ ஆர்டினோ ஐடியில வந்து எஸ்டிஎம் இருக்கிற லைப்ரரி டெவலப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணேன் எல்இடி பிளிங்க். ஓகே அப்போ ஒர்க் ஆகுச்சு. அது ஓகே. வழியே ப்ரோக்ராம் பண்ணுறது. அப்போ இப்போ அந்த இதுலயும் ஒர்க் ஆகணும். இதுலயும் ஒர்க் ஆகணும். அது எப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ. யா நீங்க யூஸ் பண்றது நியூக்ளியர் போர்டா இல்ல ப்ளூ பில் போர்டா? ப்ளூ பில் போர்டு. ப்ளூ பில் போர்ட்னா ஆப்வியஸ்லி ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? அது எப்படின்றத பார்க்கலாம் நம்ம. சரி ஓகே. ஓகே ஃபைன். யா ஸோ இப்போ இதை கொடுத்துட்டேன் இல்லையா? இப்போ வந்துட்டு நான் ரன் ஹலோ வேர்ல்டு இதை ரன் பண்றேன் இப்போ. ஓகே, இதை ரன் பண்ணீங்க அப்படின்னாலே கோடிங்கும் கம்பைல் ஆகும். அண்ட் கம்பைல் ஆக முடிஞ்சோடனே நீங்க பண்ண கோடிங் அந்த போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஐ திங்க் யா இது கேட்கும், அவ்வளவுதான். இது ஓகே கொடுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ரன் ஆகும். சேம் அகைன் கோடு பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, 0 வார்னிங். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே வந்துட்டு கோடு வந்துட்டு உள்ள புஷ் ஆகும். இதுல புஷ் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, கீழே லான்ச் ஆகிட்டு இருக்கு. வெயிட் ஃபார் டீபக்கர் கனெக்ஷன் வரும். டீபக்கர் கனெக்டர் வந்துருச்சு. வாட் ஹேப்பன்? யா அவ்வளவுதான். டவுன்லோடட் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. டவுன்லோட் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ என் போர்டில் எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் இப்போ அந்த வீடியோ அனுப்பணும் இல்லையா? அனுப்புறேன் எப்படி? வித்தவுட் ப்ரூஃப் எப்படி இல்லையா? நான் வீடியோ அனுப்புறேன். ஸோ வீடியோவில் மிக்ஸி கிரைண்டர் சவுண்டு கேட்டால் மன்னிச்சிருங்க. பக்கத்து வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஐ மீன் கிரைண்டர் மிக்ஸின்னு நினைக்கிறேன், வாட் எவர் இட் இஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஃப்ரீ கிளாஸா? ஓகே, யா ஆமா, அது சவுண்டு கேட்குது. அந்த மிக்ஸி சவுண்டு கேட்குது. ஓகே, இப்போ வீடியோ பார்த்தீங்களா? அந்த கிரீன் கலர் எல்இடி பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? எங்க போர்டில் 2 எல்இடி இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்துட்டு பவர் எல்இடி. ஓகே, அந்த பவர் எல்இடி வந்து டிஃபால்ட்டா பிளக்இன் பண்ண எரிய ஆரம்பிச்சிடும், அது ஆன் ஆகும். இன்னொரு எல்இடி வந்துட்டு அந்த யூசர் எல்இடி அது. ஸோ அது வந்துட்டு நான் கோடிங் பண்ணதுனால அது ஒர்க் ஆகுது இப்போ நமக்கு. ஓகேவா? எல்லாரும் கிளியர் அதுல? டவுட்ஸ் இருக்குங்களா? எனி டவுட்? ப்ரோ ஒரு டவுட்டு. யா நீங்க அந்த எஸ்டி லிங்க் அந்த V2 அந்த டீபக்கர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல 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 நார்மல் யூஎஸ்பி கேபிள் தானே கனெக்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா, ஏன்னா இந்த போர்டில் இன்பில்டா எஸ்டி லிங்க் இருக்கு இல்லைங்களா? இதான் எஸ்டி லிங்க் ஐசி. ஐ மீன் இது எஸ்டிஎம் தான். இதுக்குள்ள எஸ்டி லிங்கான ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கான கோட் இதுல. அவ்வளவுதான். நீங்க செப்பரேட்டா எதுவும் தேவைப்படாது உங்களுக்கு. இந்த போர்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா இந்த போர்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த போர்டு இல்லைன்னா தான் நம்ம அந்த டீபக்கர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் லோட் பண்ணுமா? ஆமா 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 ஆமா. சொல்லுங்க மெர்க்யூரி எலக்ட்ரானிக்ஸ், டவுட் இருக்குங்களா? உங்க நேம் எனக்கு தெரியல, சாரி. அன்புமணி ஆ ஓகே ஓகே, சொல்லுங்க. சார். இதுல வந்து ஏடிசி பிடபிள்யூ எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி காட்ட முடியுங்களா அடுத்த வீடியோல? யா கண்டிப்பா. ஏடிசி பீரியட் ஒண்ணுமே இல்லை, ஆக்சுவலா இதே கான்செப்ட் தான். அவங்க ஸோ அவங்க அதுக்கான இதே மாதிரி லைப்ரரி கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம். பட் நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன் என்னன்றத அடுத்த ஃப்ரீ கிளாஸ்ல கூட. கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ். யா யா ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் நீங்க ஃபர்தரா இதை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாலே ஆரம்பத்தில் சொன்னேன். அதுக்கான டாக்குமெண்ட் நீங்க கொடுத்துருக்காங்க. இதான் அந்த டாக்குமெண்ட் நெட்ல இருந்து எடுத்திருக்கேன் நான். இந்த லிங்கையும் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இன்னொரு 10 மினிட்ஸ்ல கிளாஸ் அகைன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரீ கிளாஸ்ன்றது இங்க இருக்கு. இந்த டேட்டா ஷீட் நான் அனுப்புறேன் நான். இது லோட் ஆகலையா? இந்த லிங்க் லோட் ஆகல.
ஸோ இது வந்துட்டு STM32 ஹால். ஓகே, ஹால் லைப்ரரி PDF. தட்ஸ் இட். ஸோ அதான் நீங்க பாக்குறது. இதுல எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. பாத்தீங்களா, GPO பத்தி கொடுத்துருக்காங்க, I2C பத்தி கொடுத்துருக்காங்க, I2S பத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் பொறுமையா நிதானமா, ஈவன் 2000 பக்கத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா இது எல்லாம் எஸ்டிஎம்னுடைய ஒரு 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 பார்ட் இல்லையா? அது எல்லா எஸ்டிஎம்னுடைய ஒரு பார்ட்டுமே இங்க இருக்கு. சொல்ல போனா STM F4 தான் போட்டிருக்காங்க. சொல்ல போனா இது STM32 F4 அந்த சீரிஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி சப்போர்ட் ஆயிரும். ஏன்னா நான் யூஸ் பண்ணி STM32L இல்லையா, L433 யூஸ் பண்றேன். பட் F4ல இருந்து கோடிங் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஆக்சுவலா கோடிங் கிடைக்காதுங்க. ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் கெட் கோடிங். நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு இந்த லைன் கிடைக்கும். இந்த லைன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும் நமக்கு. இந்த லைன் தெரியும் நமக்கு. அது எங்க இருந்து எடுக்கிறதுனா, இங்க டேட்டா செட் எடுக்கிறதா, கூகுள் எடுக்கிறதுல இந்த டேட்டா செட் எடுக்கிறதா. கொஞ்சம் மேலே போய் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அழகா. இந்த மாதிரி பாத்தீங்களா, ஹால் GPO ரைட் பின் நான் இப்ப எழுதி காட்டினது. ஹால் GPO ரீட் பின், நீங்க அந்த பின் டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அப்புறம் டாகுல் பின், அந்த பின்னை டாகுல் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப்ன்றதை மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணிலாம் பண்ண அவசியம் இல்லை, சிம்பிளா டாகுல் பண்ணிக்கலாம். அப்புறம் லாக் பின், லாக் பண்ணிட்டீங்கன்னா ஹைலோ மட்டும் தான் பண்ண முடியும், மற்றபடி வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணதில்ல, பட் ஆனால் பண்ணலாம் அந்த லாக் பின். அந்த மற்ற கான்ஃபிகரேஷன் பிட்ஸ்லாம் நீங்க லாக் பண்ணி வச்சிடலாம், அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் IRQ ஹேண்ட்லர், ரைட்டா, அதாவது நீங்க எக்ஸ்டெண்டட் IRQ ஹேண்ட்லர் பண்றதா நீங்க அந்த இதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் கால் பேக், ஓகே, அதுவுமே IRQனுடைய ஒரு கான்செப்ட் தான். ஓகே, அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டா. இதை பத்தி தெரியணும்ன்ற நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம். ஹால் ரீட் கொடுத்துட்டு இதான் ஃபங்க்ஷன் பேருன்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தி நீங்க பேராமீட்டரா படிச்சு பார்த்து நீங்க ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்க கூகுளுக்கோ யார்ட்டையும் கேட்கணும் அவசியமே இல்லை. இப்போ அது மாதிரி இப்போ ஒருத்தர் கேட்டா இல்லைங்களா, ADC பண்றது எப்படின்ட்டு. ADC பத்தி இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ADC ஜென்ரிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரிக்னா எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி, சரியா. இது கீழே வந்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க எல்லா ஃபங்க்ஷனையுமே அழகா கொடுத்துருக்காங்களா. இல்லைன்னா வேர்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லிங்கா இருக்காது. இங்க இருக்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ADC ஸ்டார்ட், ADC ஸ்டாப், போல் பவர் கன்வர்ஷன்ஸ், போல் ஃபார் ஈவெண்ட், ஸ்டார் IT ஸ்டார்ட், இது மாதிரி நிறைய இருக்கு இங்க. ஓகே, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ என்னன்னா இதை படிச்சு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி எதை எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் அது கான்செப்ட். அது நிறைய கொடுத்துருக்காங்க. SPIக்கு இருக்கு, கேன் போட்டோகாலுக்கு இருக்கு. கேன் பார்த்தா அதுக்கும் கொடுத்துருக்காங்க, கேன் போட்டோகாலெல்லாம், ரைட்டா. நீங்க கேனும் பண்ணிக்கலாம். எல்லா STM போர்ட்லயும் கேனுன்னு வந்துருது டிஃபால்ட்டா. பார்த்தீங்கன்னா கேன் ஸ்டார்ட், ஸ்டாப், ரிக்வஸ்ட், ஸ்லீப், வேக்கப் வந்துருச்சு. அப்புறம் ஃபில்டர்ஸ் பத்தி நீ கீழே கொடுத்துருக்கணும், அது கொடுக்கலையா? ஃபில்டர்ஸ் பத்தி கொடுக்கணும் இதுல. ஓகே, மேபி தனியா கீழே கொடுத்துருப்பாங்க, சர்ச் பண்ணும்போது தெரியும். ஸோ நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா, எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இதான் சொல்ல வந்தேன். கலை உங்களுக்கு டவுட் கிளியர் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த ஹால் எப்படி எடுத்துக்கணும், இங்க வந்து எடுத்திருக்கேன்னு புரியுது, கரெக்டுங்களா? வேற எதுவும் இல்லை. வேற டவுட் இருக்குங்களா? பிரதர், யா, நம்ம இந்த ப்ரோக்ராமிங்கை வந்து ஆன்லைன் சிமுலேட்டர்ல பண்ண முடியும்? ஆன்லைன் சிமிட்டர் இருக்கு. அதுக்கு வந்துட்டு ஓக்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஆனா நான் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா யூஸ் பண்ணது கண்ட்ரோலர் பார்த்துருக்கேன். ஓகே, ஓக்வின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மை ப்ராஜெக்ட் போட்டீங்கன்னா இதெல்லாம் ESP32 பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. நான் இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ESP32க்கு IoT எடுத்துட்டு இருக்கேன். செஞ்சு காட்டுறதுக்கு பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. பட் இது நியூ ப்ராஜெக்ட் போனீங்க, இதுலயுமே STM32க்கான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா. ஓகேவா, இதுலயுமே கோடிங் சப்போர்ட் ஆகுது. ஆனா பேர் மெட்டல் கோடிங் பண்ணி பார்க்கறது சப்போர்ட் ஆகாது. பேர் மெட்டல் கோடிங் ஐடியலி ஆகணும். ஏன்னா ஹால் சப்போர்ட் ஆகிற அகைன் அது பேர் மெட்டல் ஓவர்லேப் தான் இல்லையா, அப்படிங்கிறப்ப பேர் மெட்டல் பண்ண முடியணும். இது லோட் ஆகுது, நேத்துல இருந்து லோட் ஆகிட்டு தான் இருக்கு. ரொம்ப ஸ்லோவா ஆக்சுவலா இது ஏன் தெரியல. ஆக்சுவலா நேத்து செஞ்சு காட்டணும்னு நினைச்சேன் IoT கிளாஸ்ல, அப்பயும் லோட் ஆச்சு, இப்பயும் லோட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, பட் இது வெப்சைட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், யா நல்லா இருக்கும். ரொம்ப ESP யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஆமா ஆமா. அதான் எஸ்டிஎம் யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்கறேன். எஸ்டிமேட்ல ஆல் கோடிங் போடணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் இடம் கொடுத்துருப்பாங்க. இஎஸ்பி பண்றப்ப உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு இஎஸ்பி போர்டு இருக்கும். கனெக்ஷன்ஸ் அவுட்புட் நீங்க பார்த்துக்கலாம் கரெக்டா. ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு யூ கேன் ஹேவ் அ விண்டோ டு ரைட் த கோட். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஆனா இது லோட் ஆகாது. வந்துருச்சா? ஓகே, லக்கிலி வந்துருச்சு. ஏன்னா நேற்றுலாம் ரொம்ப லோட் ஆகல. கடைசி நேரத்தில் வந்துட்டு போதுனான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதனால ரெண்டு போர்டு தான் கொடுத்துருக்காங்க போல தெரிஞ்சதுல. 60 கொடுத்துருக்காங்க, வேற சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எஃப் அந்த போர்டு கொடுக்கல. வேற கீழே ஏதாவது கொடுத்துருக்காங்களாம் பார்க்கலாமே. பிளாங்க்னு ஒரு இருக்கு, நீங்க புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்பிஐ சம்மந்தமான சில இதுவும் இருக்கு. ஆர்டினோவும் நீங்க பண்ணிக்கலாம். இஎஸ்பி தட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுல இஎஸ்பி தான் ஏகப்பட்ட சீரீஸ்ல இருக்கும். எஸ்டிஎம்க்கு இந்த போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாடல் தான். இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்க பாத்தீங்களா, ஓ ஹால் கூட பண்ண முடியாது போல. இதுல ஆர்டினோ மாதிரி கோடிங்கா இருக்குது. சோ சார், ஆமா இதுல ஹால் கூட பண்ண முடியாது போல. அப்படின்னா இதுல அப்ப நம்ம பண்ற கோடிங்ல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா ஆர்டினோ கோடிங் பாக்குறது பாத்தீங்களா, வாய்டு செட்டப்னு இருக்கு. மேபி ட்ரை பண்ணலாம் ஹால் கோடிங். ஆனா ஹால் கோடிங் பார்க்கறது எப்படி இருக்கு பாத்தீங்களா, இது நாட் ஒன் ஃபைல் இல்லையா. இந்த ஒரு கோடிங் சப்போர்ட் ஆகிறது யூ நீட் திஸ் இன்க்ளூட்ஸ். இந்த ஃபைல் தேவை, அப்புறம் இத்தனை ஃபைல்ஸ் தேவைப்படுது, ஸ்டார்ட் அப் தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிறப்ப அதுல சப்போர்ட் ஆகுமா எனக்கு தெரியல. மேபி ஆர்டினோ மாதிரி சிம்பிளா கொடுத்துட்டாங்க. பட் இது அப்படின்னா இது வேஸ்ட், இது பண்ண முடியாது. நான் ஆல் நினைச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு இதை பார்த்து. ஓகே ஃபைன், நாட் பாசிபிள். நான் ட்ரை சொல்லுங்க. இந்த இப்போ கோடிங் பண்ணிருங்களா அந்த இதுல கியூப் ஐடியில, ஓகே அந்த இதுல அந்த கோடிங்கை காப்பி பண்ணி அப்படியே கீழே போட்டா ஒர்க் ஆகுமா? இல்ல அது ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு சில செட்டப் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்க அதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் இருக்கு அது யூஸ் பண்றதுக்கு. இந்த கியூப் ஐடி அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க இங்கே ஜென்ரேட் பண்றீங்க கரெக்டா. அது அப்படியே இங்கேயே யூஸ் பண்றீங்க. ஆமா தானே. மேபி ட்ரை பண்ணலாம். வேற ஏதாவது வேஸ் இருக்கும் இங்க இருக்க கோடிங் அப்படியே கேலுக்கு பாஸ் பண்றதுக்கு. ஆனா அதை விட ஈஸியஸ்ட் வே வந்துட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. STM32 கியூப் MX சாஃப்ட்வேர் இருக்கு. இது இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இது பண்ணிருக்கிறேன் நான், இது பண்ணல. யாரோ என் ஸ்கிரீனை கிறுக்கிருக்காங்க. ஓகே, குமார்ன்றது கிறுக்கிறாரு. ஓகே ஃபைன். STM கியூப் MX இதான் சொல்ல வந்தேன். ஓகே இது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் வந்துட்டு ஈஸி. ஏன்னா இந்த கியூப் MXல என்ன இருக்கும்னா, இங்க IOCன்ற இதுல பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, இதே கான்செப்ட் தான் அந்த கியூப் MXல இருக்கும். ஆனா they give options like to generate a code for Keil அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்துட்டு கெயில வந்துட்டு கோடிங் பாஸ் ஆயிரும். ஐ மீன் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் கோடிங். அப்ப அங்க நீங்க ஹால் கோடிங் அப்படியே நீங்க பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கெயில் யூஸ் பண்றீங்கன்றப்ப ஹால் அதுல பண்ண வேண்டாங்க நான் சொல்றேன். ட்ரை வேணா பண்ணி பாருங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு தோணுது ஹால் பண்றப்ப. ஏன்னா எல்லாமே இங்கே பக்கத்துல இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு டேப் ஓபன் பண்ணா போதும், நீங்க இங்கேயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸே இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு இப்போ PB14 வந்து அவுட்புட்டா கொடுக்குறேன் அப்படின்னா, அவுட்புட் இன்புட் சொல்ற வச்சுக்கலாம். இன்புட் கொடுக்குறேன், இன்புட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ சிம்பிளா வந்துட்டு சேவ் பண்றேன் இதை. ஓகே, சேவ் பண்ண உடனே அந்த PB14 கொடுத்தேன் எப்போ, அப்போ PB14 உடைய கோடிங் எனக்கு வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எனக்கு சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ PB14 பார்த்தா கீழே வந்துருச்சு. எங்க இருக்கு RCC, இங்க இருக்குயா. இங்க 13க்கான இதுவும் இருக்கு, 14க்கானது இங்க இருக்கு. அது இன்புட்டா வந்துருக்கு எனக்கு இப்போ. ஸோ நான் இப்போ என்ன பண்றேனோ அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி